மதுரை டு தென்காசி போயிட்டு இருந்த ஒரு அரசு பேருந்து கடையநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் பக்கத்துல போகும்போது அந்த பேருந்தோட பின்னாடி இருந்த 2 சக்கரமுமே தனியா கண்டு போயிருச்சு. பஸ் ஒரு வாக்குல போகுது, சக்கரம் ஒரு வாக்குல போயிட்டு இருக்குது. இதுக்கு அது பழைய பஸ் எல்லாம் கிடையாது, புது பஸ் எல்லோ கலர் லான்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பஸ்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுல பயணம் பண்ணவங்களுக்கு நல்ல வேலை எதுவும் ஆகல. ஆனா 3 மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கால்ல காயமா இருந்திருக்கு. சோ பஸ்ஸுக்குள்ளேயே விழுந்திருக்காங்க. அவங்கள ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போகுது. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நானே வந்து ஒரு 2.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசினேன் அப்படின்னு நினைக்கிறேன். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல 2 பொண்ணுங்க வந்துட்டு இந்த பஸ் எல்லாம் வந்துட்டு பஸ்ஸே கிடையாது, குப்பலாரி துபாயில அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியான அந்த வடிவேல் டைலாக் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் பேசியிருந்தாங்க. அதுக்கு அந்த 2 பெண்கள் மேல போக்குவரத்து துறை கழகம் சார்பில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு யார் மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு காமெடியான ரீல்ஸ் பண்ணதுனால அந்த துறையோட ரெப்புடேஷனே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் அந்த பஸ் கொஞ்சம் வேகமா போயிருந்து இல்ல எதிர்பாராம ஏதாவது ஆயிருந்து அப்படின்னா எத்தனை உயிர் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப இதுக்கு யார் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க போறாங்க, யார் மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க, எதுவுமே தெரியல. தப்பு அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள நடக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் காரணமா இருக்கு அப்படின்னா அது ஒரு விபத்தாமா. ஆனா வெளியிருந்து யாராவது வந்துட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா அது வந்துட்டு எப்படி சொல்றேன்னா ஒரு ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒருத்தர் இது தப்பு அப்படின்னு சொல்றானா அங்க உண்மையாவே தப்பு இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இவன் தப்பு சொல்றான், இவன் இந்த கட்சிக்காரனா இருப்பானா அந்த கட்சிக்காரனா இருப்பானு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது.